ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியோட சில்வர் ஷாப்பிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சில்வருக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மெட்டியும் அண்ட் கொலுசும் வாங்கியிருந்தேன். ஸோ ஜென்ரலாக ஜிஆர்டியில் உங்களுக்கு லோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ எம்சி கூடவும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கிட்டால் மட்டும் போதும். சில ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா சில்வருக்கு உங்களுக்கு எப்போவுமே எம்சி போட மாட்டாங்க. சரவணா எலைட் போனீங்கன்னா சில்வருக்கு எப்போவுமே எம்சி போடவே மாட்டாங்க. அண்ட் ஓல்டு சில்வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜிஆர்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதர் ஷாப்பில் நீங்கள் வாங்கிட்டு வந்த சில்வருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 35% மைனஸ் பண்ணுவாங்க. பட் சரவணா எலைட்ல பார்த்தீங்கன்னா அதர் ஷாப்பில் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தாலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 25% மட்டும்தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த மெட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 13 கிராம்ஸ் வருது. எனக்கு இது டெய்லி வரைக்கும் இது ஆப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா பழைய மெட்டி 4 இயர்ஸ்க்கு மேலே வந்திருந்தது. இந்த மாதிரி மெட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் வரும். இது அட்ஜஸ்டபிள் மெட்டினா நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஃபேன்சி மெட்டி கொஞ்சம் கம்மியாக வரும். அது ஃபிக்ஸ்டு ரேட் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பேஸ்டு போடுவாங்க. இது 13 கிராம்ஸ் அரௌண்ட் இருந்தது. நான் எடுக்கிறப்ப சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 123 இருந்தது. ஸோ மொத்தமாக எனக்கு சில்வர் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1600 இருந்தது இந்த மெட்டிக்கு. ஸோ நீங்கள் சில்வர்லாம் வாங்கணும்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு நம்ம ஜிபேபி 500ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு 500 ருபீஸ் மைனஸ் ஆகும். பட் நீங்கள் 1500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் இந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கூப்பன் கோட் நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் காயின்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிபி 3000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 3000 வரைக்கும் மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஒரு கொலுசு தான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 42 கிராம்ஸ் வருது. இது ஃபேன்சி கொலுசு. இந்த மாதிரி உங்களுக்கு எம்சி இருக்கிறப்போ நீங்கள் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 5% எம்சி போடுறாங்க. பட் மெட்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் எம்சி 5% போடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கிறதால எந்த விதமான எம்சியும் கிடையாது. நான் இந்த மாடல் தான் பிக் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக எடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு தான் போனோம். பட் அப்படி பண்ணி தர மாட்டாங்களாம். அதனால நான் இதை எக்ஸ்சேஞ்சே பண்ணிட்டேன். இது பார்க்கறதுக்கு நல்லா ஃபேன்சி அழகாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்திருந்தது. சில்வர் ஜுவல்லரிக்கு மட்டும் இந்த ஆஃபரா இல்லை ஆர்டிகல்ஸ்க்கும் சேர்த்து தராங்களான்னு எனக்கு தெரியல. பட் சில்வர் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 17th வரைக்குமே இருக்கு. இல்லை நீங்கள் ஆஃபர் இல்லாத சமயத்தில் எவ்வளோ எம்சி போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லோ எம்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடுவாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் சில்வர் ரொம்ப நாளைக்கு வரும். நமக்கு சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. எனக்கு சரவணா எலைட்டுக்கும் எடுத்துக்கும் ஜிஆர்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சரவணா எலைட்ல எடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருந்தது. பட் ஜிஆர்டியில் எடுத்த சில்வர் நமக்கு அப்படி இருக்காது. ஸோ இதோட பில்லு கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் சில்வர் எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 123 ருபீஸ் இருந்தது ஒரு கிராமோட ரேட்டு. மெட்டி பார்த்தீங்கன்னா 13 கிராம் இருந்தது. 1600 அரௌண்ட் இருந்தது. கொலுசு பார்த்தீங்கன்னா 42 கிராம்ஸ்க்கு மேலே இருந்தது. இதுக்கு ஃபுல்லாமே சில்வர் ரேட்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு எம்சி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிடையாது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5200 இருந்தது. மொத்தமாக ஜிஎஸ்டியோட சேர்த்து 7000 இருந்தது. நான் பழைய கொலுசு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த கொலுசு வாங்கினேன். ஸோ இந்த பழைய கொலுசுலாம் எடுத்த அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ நமக்கு 7 இயர்ஸ்க்கு முன்னால் வெள்ளியோட ரேட் எவ்வளோ இருந்திருக்குன்னு கூட எனக்கு சரியான ஐடியா இல்லை. பட் இன்னையோட ப்ரைஸ் 123 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ பழைய கொலுசுமே ஜிஆர்டியோடது தான். 1 பேர் மட்டும்தான் நான் வெளியில் வாங்கியிருந்தேன். மீதி எல்லாம் ஜிஆர்டி 25% எடுத்துக்கிட்டாங்க. அந்த வெளியில் வாங்கின பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 35% எடுத்துக்கிட்டாங்க வேஸ்டேஜஸ் போட்டு. இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடது ஸ்லாட் 7000. ஸோ அதனால இந்த ஃப்ரை பேன் அதில் அவைலபிளாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 3 காம்போ மாதிரி அந்த பாட் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன். நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் இருந்தது பிஜிஎனோடது. சரி இது என்கிட்ட இல்லைங்கிறதுனால இது நான் பிக் பண்ணியிருந்தேன்.
ஸோ குவாலிட்டி வைஸ் பெரிய ஹைப்லாம் சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். மற்ற பொருள்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கினது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 475 ருபீஸ் போட்டிருந்தது. இதுலேயே பார்த்தீங்கன்னா சில கிஃப்ட்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. அரௌண்ட் வந்து நீங்கள் 1 or 2 lakhsக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கிறப்போ நீங்கள் வந்து கிஃப்ட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அபோவ் வந்து 2-3 lakhs வாங்கும்போது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கேஷில் அதிகமாக டிடெக்ட் பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.